بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: وكان فضل الله عليك عظيما. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: ألا وأنا حبيب الله ولا فخر. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹ் தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்று மரித்தாகட்டுமாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வருடத்தினுடைய ரபியுல் அவ்வல் மாதம் பிறந்துள்ளது. உலகம் முழுக்க இந்த மாதங்களில் பெரும்பாலும் நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பு முதல் இறப்பு வரை அலசி ஆராயப்படுகிறது. வாழ்நாள் முழுக்க சிற்றுரை, பேருரை, எந்த உரையாக இருந்தாலும் அது இஸ்லாமிய உரையாக இருக்கும் பட்சத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர்த்து விட்டு பேச முடியாவிட்டாலும், குறிப்பாக இந்த மாதத்தில் நபி அவர்களுடைய நினைவுகளை பற்றி நிறைய மக்களுக்கு கொண்டு சேர்க்கப்படுகிறது. அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை குர்ஆனின் மூலமாக நிறைய சொல்லி தருகிறான். அதை அறிந்து அந்த பெரும் தலைவர் சொன்ன பிரகாரம் வாழ்க்கையில் அமல் செய்து வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனின் கட்டளை. பொதுவாகவே நாம் யாரை நேசிக்கிறோமோ அவர்களுடைய விருப்பங்கள் நம் விருப்பங்களாக ஆகிவிடுகிறது. அதே போலத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா அதிகம் நேசித்தார். அந்த நேசத்தின் வெளிப்பாடுதான் நபி அவர்கள் விரும்பும் வண்ணம் அல்லாஹ் தஆலா பல நேரங்களில் அவன் செயல்பாடுகளை அல்லாஹ் நபி அவர்களுக்கு தோதுவாக மாற்றி தந்திருக்கிறான். நபி அவர்கள் கேட்டதெல்லாம் அல்லாஹ்விடத்திலே கிடைத்திருக்கிறது. உதாரணங்களாக அல்லாஹ் தஆலா குர்ஆனை அவன் விருப்பத்திற்கு இறக்கி வைத்தாலும் கூட நபி அவர்கள் விரும்பிய சில விஷயங்களுக்கு தோதுவாக குர்ஆன் வசனங்கள் இறங்கி இருக்கிறது. நபி அவர்கள் எப்பொழுதெல்லாம் மன ரீதியாக கொஞ்சம் கவலையோடு இருப்பார்களோ அவர்களுடைய மனதை தேற்றும் விதமாக குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். நபி அவர்கள் எதையெல்லாம் விரும்பினார்களோ, மாற்றமாகட்டும் என்று நினைத்தார்களோ அதற்கு தோதுவாக குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். நபி அவர்களை எந்த துவேஷிகள் எல்லாம், விரோதிகள் எல்லாம் அவ்வப்போது ஏசி பேசி சாபமிட்டு சபித்தார்களோ அந்த கயவர்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக ஏசி பேசி சபிக்கிறார். இப்படியாக நபி அவர்களின் விருப்பம் அல்லாஹ்வின் விருப்பமாக ஆகிவிடும். அதன் அடிப்படையில் தான் நபி அவர்களின் விருப்பம் நம் விருப்பமாகவும் ஆக வேண்டும். நபி அவர்கள் எதையெல்லாம் வாழ்நாளில் விரும்பினார்களோ அது நம்முடைய விருப்பமாக ஆகாதவரை
அல்லாஹ்வுடைய நேசமும் நெருக்கமும் நமக்கு ஒரு பொழுதும் கிடைக்க போவதில்லை. நபியே, அந்த மக்களிடத்தை சொல்லுங்கள், அல்லாஹ்வின் நேசம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமையானால் என் வழியை நீங்கள் பின்பற்றி தான் ஆக வேண்டும். அல்லாஹ்வுடைய நேசம் கிடைச்சாதான் நாளைக்கு சொர்க்கமே கிடைக்கும். அல்லாஹ்வுடைய நேசம் கிடைச்சாதான் நாளைக்கு நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும், இல்லையா? அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்காம மறுமையிலே வெற்றி அடையவே முடியாது. உலகத்துல வேணும்னா கொஞ்சம் காசு பணத்தோட சொத்து சுகத்தோட அப்படி இப்படி இருந்துட்டு போகலாம். அல்லாஹ்வுடைய நேசத்துக்கும் உலகத்துடைய சொத்து சுகத்துக்கும் பெருசா சம்பந்தம் எல்லாம் பார்க்க முடியாது. ஆனா மறுமையில நிம்மதி, ராகத்து, சந்தோஷம் எல்லாம் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கணும்னா அல்லாஹ்வுடைய நேசம் வேணும். அல்லாஹ்வுடைய நேசம் வேணும்னா அதுக்கு ஒரே வழி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி தான் ஆக வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்துல எவ்வளவு நெருக்கமாக இருந்தார்கள் என்று நாம் தெரிந்து கொண்டால் நபி அவர்கள் மீது நேசமும் நபி அவர்களுடைய வழிமுறையை பின்பற்ற வேண்டியதுடைய அவசியம் நமக்கு விளங்கிவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு நேசத்திற்குரியவர்கள் என்பதற்கு குர்ஆனுடைய சில வசனங்கள் நமக்கு சான்றாக இருக்கிறது. திருமிதி, தாரமி இது மாதிரி நூல்கள்ல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையை எதிர்பார்த்து சில நபி தோழர்கள் பள்ளிவாசல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே ரசூலுல்லாஹ் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க, அந்த சபைக்கு வந்துட்டாங்க. அப்ப அதுல உட்கார்ந்து இருந்த சில தோழர்கள் ஒருத்தர் இப்படி சொன்னார், இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் தஆலா கலீல் உற்ற தோழனாக தேர்ந்தெடுத்துக் கொண்டான் அப்படின்னு சொன்னார். மற்றொரு தோழர் சொன்னார், இது என்ன பெரிய ஆச்சரியம், இதை விட பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் தஆலா கலீமுல்லா பேசுவதற்கு தேர்ந்தெடுத்தானே, இதை விடவா இது பெரிய ஆச்சரியம் அப்படின்னு ஒன்னொருத்தர் சொன்னார். அப்போ அடுத்து ஒருத்தர் மூணாவது ஒருத்தர் சொன்னாரு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் உருவானாங்க, அவங்க ரூஹுல்லா அப்படின்னு அவங்கள பத்தி ஒருத்தர் சொன்னார். நாலாவது ஒருத்தர் சொன்னாரு, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்து கொண்டான், அதனாலதான் அவர்ல இருந்த மனித இனத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுனால ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்டான் அப்படின்னு சொன்னார். இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த பெருமானார் சொன்னாங்க, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதாமா? ஆமா அப்படிதான். ஆனா ஏன் விஷயத்தை நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. அலா மக்களை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், வஅனா ஹபீபுல்லா, நான் அல்லாஹ்வின் நேசராக இருக்கிறேன். வலா ஃபக்ர, இந்த செய்தியை தற்பெருமைக்காக நான் சொல்லல, உண்மை அதுதான். நான் தற்பெருமை அடிக்கிற ஆளு கிடையாது. கியாமத் நாள்ல முதல்ல எழுப்பப்படுறது நான் தான். வலா ஃபக்ர, அதுல பெருமை இல்ல. சொர்க்கத்துக்குள்ள முதல் நுழைய போறது நான் தான். வலா ஃபக்ர, அதுல பெருமை இல்ல அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்தஸ்தை, அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்குமான நெருக்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கி தருகிறார்கள். சில நபிமார்களுக்கு செல்ல பேர் இருக்குங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கலீலுல்லான்னு ஒரு செல்ல பேர் உண்டு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கலீமுல்லா அப்படின்னு ஒரு பேர் உண்டு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரூஹுல்லா அப்படின்னு பேர் உண்டு. அதே மாதிரி ஒவ்வொரு நபிமார்களுக்கு சில செல்ல செல்ல பேர் இருக்கிறா இல்லையா, அந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செல்ல பெயர் உண்டு என்பதை அவர்களே சொல்லுகிறார்கள். ஹபீபுல்லா, ஹபீபுல்லானா ரசூலுல்லாஹ்வுடைய செல்ல பேர், அல்லாஹ்வுடைய நேசர் இருக்கு அடையாளம். சரி, அல்லாஹ்வுடைய நேசர் ரசூலுல்லாஹ் தன்னை சொன்னாங்களே, ஏதோ போற போக்குல சும்மா சொல்லிட்டு போனாங்களா? சில நேரங்களே முத்தே மணியேன் பிள்ளைகளை கொஞ்சிரமா இல்லையா, அது சும்மா பேருக்கு தானே, அது அசல் முத்து இல்ல. தங்கம் வைடூரியன் கொஞ்சிரும், இது மாதிரி தங்கமும் வைடூரியமும் கிடையாது, ஒரு பேருக்கு செல்லமா சொல்ற வார்த்தை. இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களான்னு கேட்டா இல்ல, உண்மையைத்தான் சொன்னாங்க. சும்மா கப்சாலாம் விடல, பேருக்கு எல்லாம் சொல்லல. எப்படி தன்னை ஹபீபுல்லான்னு சொன்னாங்க? ஹபீபுல்லாங்கிறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான மனிதர், நேசமானவன் அர்த்தம். அப்ப நேசமானவன் ரசூலுல்லாஹ் போற போக்குலாம் சொல்லல, குர்ஆன் வசனங்கள் எல்லாம் அதுக்கு சான்று இருக்கு அப்படிங்கறது அதனுடைய ஆய்வுகளை பார்த்தா நமக்கு தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில இருந்து மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட மாதங்கள் பைத்துல் மக்தஸ பார்த்துதான் தொழுதாங்க. இன்னைக்கு நம்ம காபாவை பார்த்து தொழுகிறோமே, அப்படி தொழுகல ரசூலுல்லாஹ். 10 மாசத்துக்கு அதிகம், சில பேர் 17 மாசம் 14 மாசம் இப்படின்னு சொல்றாங்க. ஆரம்பத்துல 10க்கு மேல
10 மாசத்துக்கு அதிகமாக காபாவை பார்த்து தொழாம பைத்துல் மக்தஸ பார்த்து தொழுதாங்க. அல்லாஹ் அப்படிதான் தொலை சொன்னான். காரணம் என்னன்னு கேட்டா, மக்காவுல நிறைய யூதர்கள் வேதக்காரர்கள் இருந்தாங்க. இந்த வேதக்காரர்கள் யார் எந்த திசையை பார்த்து தொழுவாங்க? பைத்துல் மக்தஸ பார்த்து தொழுவாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை அவங்க விஷயத்துல அப்படிதான். அப்ப அந்த யூதர்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டுமே, இந்த இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஊருக்குள்ள வந்திருக்கிறாரு, நாம பார்த்து அந்த கிப்லாவை பார்த்து தான், நாம தொழுகிற திசையை பார்த்து தான் தொழுகிறாரு, அப்ப நமக்கு அவருக்கு ஒரு வகையான நெருக்கம் உடன்பாடு உண்டு அப்படின்னு நினைச்சு ரசூலுல்லாஹ்வை ஈமான் கொண்டுடலாமா இல்லையா? ரசூலுல்லாஹ் மீது இறை நம்பிக்கை அவரை இறைத்துடன் கொண்டு விடலாமா இல்லையா? அந்த அடிப்படையில ரசூலுல்லாஹ்வை பார்த்து பைத்துல் மக்தஸ பார்த்து தொழுவோம்னு அல்லாஹ் சொன்னான். 10 மாத காலங்களாக தொழுதான். ஆனா அவங்களுக்குள்ள ஆசை என்னன்னு கேட்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொழுத திசை என்ன? கஅபா தானே, கஅபா தானே. ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்பகால இபாதத்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட இபாதத்தா தான் இருந்துச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி தொழுதாங்களோ, எப்படி இபாதத்தை செஞ்சாங்களோ அப்படிதான் இருந்துச்சு. அவங்களுக்கு இப்படி ஒரு ஆசை, ஏன் நாமளும் கஅபாவை பார்த்து தொழக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அப்பப்போ வானம் நோக்கி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் மாத்திர மாட்டானா கிப்லாவை? நமக்கு ஆசையா இருக்குதே, அல்லாஹ் நம்ம ஆசையை பூர்த்தி செஞ்சிட மாட்டானா? பைத்துல் மக்தஸ பார்த்து தொழுகிறோமே, ஏன் காபாவை பார்த்து தொழுகிறதுக்கு அல்லாஹ் உத்தரவு வந்துடாதா அப்படின்னு அப்பப்ப அல்லாஹ்க்கு துஆ செஞ்சுக்கிட்டு வானம் நோக்கி நோக்கி பார்ப்பான். கருத்து வசதி வானந்து வகி வந்துருமானு பார்ப்பான். இப்படியே கொஞ்ச காலம் பார்த்துக்கிட்டு இருந்தவன அல்லாஹ் ஒரு முடிவு கொடுத்துட்டான். அப்பதான் இந்த வசனத்தை இறக்குனா, கது நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமாயி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்க அப்பப்ப கிப்லா மாறிராதான்னு நினைச்சு அப்பப்ப வானத்தை நோக்கி நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. வகி வந்துருமா, மாற்றம் வந்துருமான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஃபலனு வல்லிய இன்னக கிப்லத்தன் தர்தாஹா. நீங்க விரும்பின மாதிரியே இனிமேல காபா பார்த்து தொழுங்க அப்படின்னு நல்லா வசனம் இறக்கிட்டான். இனிமே நீங்க எந்த காபாவை விரும்புறீங்களோ, நாம பைத்துல் மக்தஸ பார்த்து தொழுன்னு சொன்னாலும் கூட உங்களுக்கு என்னமோ உங்களுடைய முன்னோடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காபா தான் வேணுங்கிறீங்க, அதை பார்த்து தொழ ஆசைப்படுறீங்க. பரவாயில்ல, நீங்க விரும்புற மாதிரி இனிமே அங்க இருந்து மாத்திக்கலாம் அப்படின்னு நல்லா சொன்னான். ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம். மஸ்ஜிதுல் ஹராம் இருக்கிற திசையை பார்த்து நீங்க திருப்பிக்கங்க அப்படின்னு சொன்ன பிறகு உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசரு தொழுதுகிட்டே இருந்தாங்க. அந்த வகி வருது. 2 ரக்காயத்து பைத்துல் மக்தஸ பார்த்து தொழுதாங்க. 2வது ரக்காயத், அதாவது 3 நாள் கஅபா பார்த்து தொழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வருது. சில சஹாபாக்கள் இல்ல, முன்னாடியே வந்துருச்சு, அதன் பிறகு சஹாபாக்கள் 2 திசையை மாத்திக்கிட்டாங்கன்னு வருது. இன்னைக்கும் கூட ஹஜ் உம்ராவுக்கு போனவங்களுக்கு தெரியும், மதீனாவுக்கு பக்கத்துல இருக்க ஒரு ஜியாரத்துக்கு போயிருப்பீங்க. மஸ்ஜிதுல் கிப்லத்தைன் அப்படின்னு ஒரு பள்ளிவாசல் இருக்கு, அங்க உங்களை கூட்டிட்டு போயிருப்பாங்க. அந்த கிபிலத்தை அந்த பள்ளிவாசலை வச்சுதான் வகியே இறங்கினதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரே தொழுகையில 2 கிபிலாவை பார்த்து தொழுகிற பாக்கி அன்னைக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த வசனம் அப்பதான் இறங்குச்சு. நம்ம சொல்ல வர்ற செய்தி என்னன்னு கேட்டா, அல்லாஹ் பைத்துல் மக்தஸ பார்த்து தொழுன்னு சொன்னாலும், ரசூலுல்லாஹ் தொழுதாலும், ரசூலுல்லாஹ் உள்ள காபாவின் மேல இருந்ததுனால அல்லாஹ் தான் முடிவை மாத்திக்கிட்டான். அல்லாஹ்வே தான் முடிவை மாத்திக்கிட்டான். பரவாயில்ல, உங்க விருப்பம் அதுதானே, நீங்க அப்படியே தொழுங்க. அப்போ நம்ம இதுல இருந்து என்ன விளங்கிக்கணும்னு கேட்டா, அல்லாஹ் ஏதேனும் ஒண்ண சொல்லி ரசூலுல்லாஹ் செய்ய மறுக்கவே மாட்டாங்க. அப்படி இருந்த போது கூட ரசூலுல்லாஹ்வுடைய சின்ன சின்ன சுகங்கள், சின்ன சின்ன விருப்பங்களை குர்ஆன் வசனத்தின் மூலமாக அல்லாஹ் மாத்தி கொண்டான். அப்ப ரசூலுல்லாஹ் அல்லாஹ் எவ்வளவு விரும்புறானா இல்லையா? அப்ப ஹபீபுல்லாஹ் ரசூலுல்லாஹ் தன்னை சொன்னது சரியாதானே இருக்கு. எத்தனையோ விஷயங்கள்ல நம்ம மனைவியை அதிகமா நேசிச்சுட்டா மனைவிக்காக விட்டு கொடுத்துறோம், பிள்ளைங்களை நேசிச்சுட்டா பிள்ளைக்காக விட்டு கொடுத்துறோம், தாய் தகப்பன் நேசிச்சுட்டா தாய் தகப்பனுக்காக விட்டு கொடுத்துறோம். சில பேர் உச்சகட்டமாக நண்பர்களை நேசிச்சுட்டா நண்பருக்காக எல்லாத்தையும் இறக்க தயாராயிடும். அம்மாவை, அத்தாவை, கொண்டாட்டிய, பிள்ளைய, சொத்தை எல்லாத்தையும் வேணாம், என் நண்பர், என் ஃப்ரெண்டு ரொம்ப நல்ல மனுஷன் அப்படி இப்படின்னு நினைக்க மாத்திக்கிறோமா இல்லையா? நம்ம விருப்பத்தை பின்னாடி போட்டுட்டு நம் நேசத்திற்குரியவர்களாக நம்முடைய செயல்பாடுகள் மாறிவிடுகிறதா இல்லையா? இந்த மாதிரிதான் அல்லாஹ் தஆலா தன் விருப்பத்தை கூட நபியவர்களுக்காக மாற்றி விடுகிறான் என்பதை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்காக ரொம்ப கண்ணியம் வச்சிருந்தான் அல்லாஹ், உச்சகட்டமான கண்ணியம் வச்சிருந்தான். ரசூலுல்லாஹ்வுக்கு பேரு என்னங்க? முஹம்மத். அல்லாஹ் தேர்ந்தெடுத்து வச்ச பேர் தான், அல்லாஹ் தேர்ந்தெடுத்து வச்ச பேர் தான். அவங்களுடைய தாத்தா அப்துல் முத்தலிப் பேர் வச்சாலுமே கூட அவர் உள்ளத்துல அல்லாஹ் தான் போட்டான் அந்த பேரை.
முஹம்மத் புகழப்பட்டவர், புகழப்படக்கூடியவர், 3 காலத்துக்கும் பொருந்துற மாதிரி பேரை வச்சாங்கன்னு வைங்களேன். முஹம்மதில் பேரு வச்சாலும் கூட ரசூலுல்லாஹ் பேரு வாய் திறந்து யாரும் கூப்பிடக்கூடாது, நல்லா கண்டிக்கிறான். சரியத்துல சொல்றமா இல்லையா? நம்ம என் அத்தாவுடைய பேரு, அம்மாவுடைய பேரு, பிள்ளை செல்லமா கூப்பிட்டா என்ன நீ தாதாவுடைய பேரை, தாதியோட பேரை, நன்னியோட பேரை பேர் சொல்லி கூப்பிடுற, ஒழுக்கமா இல்ல, மரியாதை தெரியல அப்படி நம்ம வீட்டுக்குள்ளே திட்டுறமா இல்லையா? இந்த மாதிரி அல்லாவும் திட்டுறான். அவங்களுக்கு பேரை வச்சதே கூப்பிடத்தான், இருந்தாலும் கூட அவங்க பேரை சொல்லி கூப்பிடாதேங்கிறான். ஆரம்ப காலத்துல மதீனாவுக்குள்ள போன புதுசுல சில சஹாபாக்கள், யூதர்கள்ல சில பேரு கொஞ்சம் ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியம் அவ்வளவா தெரியாம யா முஹம்மத் அப்படின்னு கூப்பிடுவாங்க. யா முஹம்மது அப்படின்னு கூப்பிட்டதும் உண்டு, யா அபூ காசிம் அப்படின்னு கூப்பிட்டதும் உண்டு. இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய பேரை, ரசூலுல்லாஹ்வுடைய புனை பேரை நேரடியாக கூப்பிட்டான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அது மரியாதை மாதிரி தெரியல. அல்லாஹ் உடனே வசனத்தை இறக்கிட்டான், லா தஜ்அலு துஆ அர்-ரசூலி பைனனா கதுஆஇ பஅதிகும் பஅதா. நீங்க உங்களுக்குள்ள ஒருத்தர் பேரை ஒருத்தர் கூப்பிட்டுக்கிற மாதிரி எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய பேரை நேரடியாக நீங்க முஹம்மத், அபூ காசிம் அப்படிதான் கூப்பிடக்கூடாது. எப்படி கூப்பிடணும்? யா நபியல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபியே, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படின்னு தான் நீங்க கூப்பிடணும். அதன் பிறகு சஹாபாக்கள் ஒரு இடத்துல கூட ரசூலுல்லாஹ் பேரை கூப்பிட்டதே கிடையாது. ஏன்? ரசூலுல்லாஹ்வுடைய செல்ல பிள்ளை பாத்திமா அம்மா கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை முஹம்மது ஸல்லல்லாஹு முஹம்மதுன்னு கூப்பிட்டது இல்ல, அபீன்னு கூட சில இடத்துல கூப்பிட்டது இல்ல. எப்ப கூப்பிடுவாங்க? யா ரசூலுல்லாஹ், யா நபியல்லாஹ் அப்படிதான் சொல்லுவாங்க. இது அல்லாஹ் தஆலா நபிக்கு கொடுக்கிற உயர்ந்த உச்சகட்டமான கண்ணியம். அப்ப பேரு கூப்பிடுறதுக்கு தான் இருந்தாலும் கூட பேரை கூப்பிடாத. ரசூலுல்லாஹ் அவ்வளவு அல்லாஹ் நேசிச்சான். குர்ஆன்ல பல இடங்கள்ல வருது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேர் அல்லாஹ் நேரடியாக நூஹ்ங்கறான். அதே போல லூத் அலைஹிஸ்ஸலாம் பேர்த்த லூத்துங்கறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பேர்த்த மூசா நேரடியா அல்லாஹ் கூப்பிடுறான். அந்த சமூக மக்கள் எப்படி கூப்பிட்டாங்க தான் நபியை? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள் மூசான்னு தான் கூப்பிட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல அப்படிதான் சொல்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள் நூஹ்னு தான் அவங்க கூப்பிட்டாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள் லூத்து நேரடியா பேரை சொல்லி கூப்பிட்டாங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தஆலா அதெல்லாம் பிழைன்னு சொல்லல, ஆனா இத பிழைன்னு சொல்றான், தப்புன்னு சொல்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆன் 4 இடத்துலதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரே வருது. வெறுமனே முஹம்மது கூட வரலங்க குர்ஆன்ல, முஹம்மது ரசூலுல்லாஹ் வந்துரும். அல்லாஹ் தன் நபி பேரை குர்ஆன்ல கூட நேரடியாக முஹம்மது மொட்டையா சொல்ல விரும்பலையே, முஹம்மது ரசூலுல்லாஹ்னு அல்லாஹ்வே சொல்றான். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பேரை எவ்வளவு கண்ணியமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அல்லாஹ்வின் மூலமாக என்று பார்க்கிறோமா இல்லையா? அப்ப உச்சகட்டமான மரியாதையை நாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கணும். கொடுக்க தவறினால் அவன் ஈமான்தாரியா இருக்க முடியாது. ஈமானுக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய மரியாதைக்கும் ஒரு வகையான கனெக்ஷன் இருக்குங்க. அல்லாஹ்வே இப்படி விரும்புறானா நாம உச்சகட்டமா எப்படி விரும்பணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரை சொல்லும் பொழுது முன்னும் பின்னும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலாம், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலாம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலாம், வெறுமனே முஹம்மது சொல்லக்கூடாது. மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பேரை சொல்லும் பொழுது ஒருமையில கூட சொல்லாதேன்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லாத, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொல்லு, அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொல்லு. வெறுமனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமையில சொல்லாத. நபி அது ஒருமை தானே, நபிகள் அது பன்மை ஆயிடுச்சா இல்லையா? அவர்கள் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அவரும் சொன்ன அவ்வளவு மரியாதை இல்ல தமிழ்ல, அவர்கள் சொன்னாதான். அவர்கள் உங்க அத்தா எங்க போயிட்டாங்க? எங்க அத்தா வெளியே போய் விட்டார்கள், போயிட்டாங்க, போயிட்டாருன்னு சொல்லாமா இல்லையா? போயிட்டாருன்னு சொன்னா மரியாதை இல்ல, போயிட்டாங்கன்னு சொல்லணும். எங்க அத்தா வந்தாங்கன்னு சொல்லணும், எங்க அம்மா வந்தாங்கன்னு சொல்லணும். அப்போ அத்தா அம்மாவுக்கே நாம பன்மையில பேசினா ரசூலுல்லாஹ் எப்படி பேசுறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலாமா இல்லையா? சொல்லக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை பயன்படுத்துவது கூட உச்சகட்டமான மரியாதை வேணும்னு அல்லாஹ்வே குர்ஆன்ல பதிவு செய்யறான். அதே மாதிரிதான் புகாரில இப்படி ஒரு நபி மொழி பதிவு செய்யப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயண கூட்டம் வந்துச்சு. பனு தமீம் கூட்டத்தார்கள் வந்தாங்க. வந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், எங்க கூட்டத்துல எங்களுக்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து தாங்களேன்னு கேட்டாங்க. தலைவரை தேர்ந்தெடுத்து தாங்களேன்னு கேட்கும் பொழுது பக்கத்துல இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு 2 பேரும் சத்தத்தை கொஞ்சம் ஒசத்தி அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இவரை தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். ஒருத்தர் பேரை சொன்னாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்ன மாதிரி உமர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க, அவங்க வேற ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து இவரை யார சொல்ல நீங்க தேர்ந்தெடுத்து கொடுங்கன்னு சொன்னாங்க.
இப்படி பேச்சு வந்துகிட்டே இருக்கேன். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, மா அரத்த இல்லா ஹிலாஃபி. அப்ப உமர், நான் என்ன சொன்னாலும் மாத்தமாவே பேசிக்கிட்டு இருப்பியோ, நான் ஒருத்தர் தலைவராக தேர்ந்தெடுக்கட்டும்னு சொன்னா நீ அவரையே சொல்லாம நீ விருப்பத்துக்கு இன்னொரு ஆளை சொல்றிய, நான் எதை செஞ்சாலும் ஏட்டிக்கு பூட்டியாவே பேசுறிய அப்படின்னு சத்தத்தை வசதி பேசினான். அப்ப உமர் ரலியல்லாஹு அது பதில் தரணுமா இல்லையா? மா அரத்து ஹிலாஃபக. அபூபக்கர், நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்கு எதிரான ஆளு நான் கிடையாது, நீங்க சொன்னதுக்கு எதிர்மறையாக சொல்லுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்ச உடனே சப்தம் ஒசர ஆரம்பிச்சிருச்சு ரசூலுல்லாஹ் முன்னாடி. அல்லாஹ் உடனே வசனத்தை தாமதிக்காம இறக்கி வச்சுட்டான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக நபி. நீங்க உங்களுக்குள்ள ஒருத்தர் சப்தம் போட்டு பேசிக்கிற மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி நின்று உங்க சப்தத்தை குரலை ஒசத்தி கண்ணியம் இல்லாம நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்களா? அப்படிதான் நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தினுடைய இறுதியில இப்படி முடிச்சுட்டான். அந்த நீங்க அப்படி எல்லாம் குரலை ஒசத்தி கண்ணியம் இல்லாம ரசூலுல்லாஹ் முன்னாடி சப்தமா கூச்சலிட்டு பேசுனீங்கன்னு வையுங்க, அதுக்கு அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை என்ன தெரியுமா? உங்க வாழ்நாள் முழுக்க செய்த நல்லறங்கள் எல்லாம் அழிந்து போகும் அப்படின்ட்டு அல்லாஹ். அந்த அழிந்து போறது உங்களுக்கு தெரியாதுன்னு அல்லாஹ். உடனே உமர் ரலியல்லாஹு ரொம்ப பயம் வந்துருச்சு. ரசூலுல்லாஹ் முன்னாடி ஒரு முறை வாழ்க்கையில கொஞ்சம் வசதி பேசுனதுக்கு அமலை பூரா அழிச்சு போடுவேன்னு அல்லாஹ் சொல்லிவிட்டானே அப்படின்ட்டு இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள். அதன் பிறகு அந்த வசனம் இறங்கிய பிறகு உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட பேச போனா மெதுவா பேசுவாங்க, ரசூலுல்லாஹ்வே கேட்பாங்களாம், உமர் என்னப்பா சொல்ற, கொஞ்சம் சத்தமா சொல்லு அப்படிங்கிற மாதிரி. என்ன சொல்ல வர, கொஞ்சம் சத்தமா சொல்லுப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப, அதாவது நோய் நோக்காடு உள்ளவங்க பேசுற மாதிரி ரொம்ப குறுகி போய் ரொம்ப மெதுவா பேச ஆரம்பிச்சாங்க. இதுதான் உச்சகட்டமான கண்ணியம். இன்னைக்கும் கூட இந்த வசனம் அமலில் இருக்கிறது என்பதாக மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க முடியாது, ரசூலுல்லாஹ் சபைக்கு போக முடியாது, ரசூலுல்லாஹ்ட்ட முன்னாடி சப்தமா பேச முடியாது. அப்படி இருந்தாலும் கூட இந்த வசனம் இன்னைக்கு அமல்ல இருக்குங்கிறாங்க. எப்படின்னு கேட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை ஜியாரத்து செய்வதற்கு போறோமா இல்லையா? ஜியாரத்துக்கு போகும்போது ரசூலுல்லாஹ் நாம சலாம் சொன்னா நம்ம சலாத்துக்கு பதில் சொல்றாங்க, இன்னாரும் உங்க இடத்துக்கு வந்திருக்கிறாரு நபிகள் மலக்குமார்கள் மூலம் அறிவிக்கப்படுகிறது. அந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சபை அந்த இடத்துக்கு போனா, ஜியாரத்துக்கு போனா சப்தம் விட்டு கூச்சலிடக்கூடாது, கடாபுடான்னு சத்தம் போடக்கூடாது. அங்க போனா அமைதியாக மெதுவா கண்ணியமா சலாம் சொல்லிட்டு வேகமா கடந்து போயிடும். அப்படி கடந்து போகல, அங்க போய் கூச்சலிட்டு கடாபுடன் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா ரசூலுல்லாஹ் சின்ன ஒரு ஒரு வகையான ஒரு கவலை வந்துருச்சுனாலே போதும், வாழ்க்கையில எல்லாமே எல்லாம் அழிச்சு விடுவோம். மார்க்க அறிஞர்கள் இந்த வசனம் என்றைக்கும் அமலில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்ப ஜியாரத்துக்கு போபவர்கள் கவனிக்கப்பட வேண்டியது வெறுமனே அமைதியாக சலாம் சொல்லி விட்டு கடந்து போக வேண்டுமே தவிர, அங்க போய் நெரிசல் அது இது கேமரா வச்சு படம் பிடிக்கிறதுன்னா, அங்க போய் வீடியோ எடுக்கிறதுனா, கொஞ்சம் தள்ளிக்குங்க பாயங்கிறதுனா, என்னென்ன கும்பாரம் எல்லாம் அங்கேயும் நடக்குது. அங்கேயும் அப்படிதாங்க இருக்குது. கொஞ்சம் யோசிக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய மக்பராவுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒரு ஆசைக்காக எடுக்கிறது பிழை இல்லைன்னு சொல்ல முடியாட்டினாலும், ஆனா அங்க போய் தகராறு பண்ற அளவுக்கு, முட்டி போடுற அளவுக்கு, சப்தத்தை ஒசத்துற அளவுக்கு இருக்கலாமான்னு கேட்டா அது கூடாத விஷயம், அது பாவமான காரியம். ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்திற்கு இழுக்கு செய்யக்கூடிய காரணமாக அமைந்தது. அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லுவான், வகான ஃபதுல்லாஹி அலைஹி அதீமா. நபியே, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய அருள் மகத்தானதாக இருக்கிறது, அல்லாஹ் உங்கள் மீது அதிகமாக கண்ணியம் வச்சிருக்கிறான், அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு மிகைப்பா இருக்குது அப்படின்னு அல்லாஹ்வுக்கு ரசூலுல்லாஹ்வுக்குமான தொடர்பை இந்த வசனங்கள் எல்லாம் பேசுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற விஷயத்துக்கு தான் அல்லாஹ் ஏவல் கேட்டு வந்தான் இல்ல, குடும்ப விஷயத்துக்கு கூட அல்லாஹ் மூக்கு நுழைச்சிருக்கிறான், அல்லாஹ்வுக்கு உள்ள வந்திருக்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்ப விஷயத்துல கூட மதீனாவுக்கு போன புதுசுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அவ்வளவாக வருமானங்கள் பெருசா இல்லை. மதீனத்து மக்கள் கொடுக்கிற கொஞ்சம் பால், அந்த மதீனத்து அன்சாரி தோழர்கள் கொடுக்கிற பேரிச்சம்பழம், தண்ணி மட்டும்தான் அன்னைக்கு உணவாவே இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் வீட்டுல பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய வீடுகள்ல, ரசூலுல்லாஹ்வுடைய மனைமாறு வீடுகள்ல பல நாள் பட்டினியாவே சமைக்காமல்லாம் இருந்திருக்கான். அவ்வளவு கஷ்டம். 2 பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு கொஞ்சோண்டு தண்ணியை குடிச்சிட்டு அன்னைக்கு பொழுத கழிச்சிருவாங்க. அப்படிதான் மதீனாவுடைய ஆரம்ப காலங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்ப அமைப்பு இருந்துச்சு. அப்படிப்பட்ட நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய மனைமார்கள் சில பேர் எங்களுக்கு மாசத்துக்கு நீங்க கொடுக்குற அந்த சாப்பாட்டுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, கொஞ்சம் கூட கொடுக்கணும்னு கேட்டாங்க.
கூட கொடுக்கணும் ஒரு முறை 2 முறை கேட்கல, ரசூலுல்லாவுடைய மனசு லேசா வருத்தப்படுற அளவுக்கு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க மனைவிமார்கள். சில நேரத்துல நம்ம வீடுகளே நடக்கிறதா இல்லையா? மாசத்துக்கு இதுல வச்சுக்கன்னு சொன்னா முக்கி முணங்கி உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவா. அது வாங்கணும், இதை கொடுக்கணும், இங்க கடை வாங்கியிருக்கேன், அதை வாங்கியிருக்கேன், இதை வாங்கியிருக்கேன், பத்தல என்ன இப்படி பண்றேன்றவா. சில பேர்த்துல கஞ்சத்தனம் பண்றேன்னு திட்டுவா புருஷனை. சில நேரத்துல அவனுக்கு சம்பாதிக்க துப்பு இல்லைன்னு திட்டுவா. இல்ல இந்த வேலையை விட்டு அடுத்த வேலைக்கு போன்னு சொல்லுவா. இப்படி யதார்த்த உலகத்தை இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா? கொஞ்சம் அவங்க எதிர்பார்க்கிறத விட கொஞ்சம் குறைந்தாலே உணர்ந்துறாங்களே. ஆனா ரசூலுல்லாவுடைய வீட்டுல பல நாள் சமைக்கலன்னா அந்த பெண்களுக்கு எப்படி இருக்கும்? நேரா ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்டான். ரசூலுல்லாஹ் கொஞ்சம் சங்கடப்பட்டுக்கிட்டு, என்ன இப்படி கொஞ்சம் பொறுமை இல்லாம இந்த பெண்கள் இப்படி நம்மகிட்ட கேட்கிறாங்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1 மாத காலம் எந்த மனைவி வீட்டுக்கும் போகாம ரசூலுல்லாஹ் தனிமைப்படுத்திக்கிட்டான். மனசு கொஞ்சம் வருத்தமாயிருச்சு மனைவிமார்கள் மேல. அல்லாஹ் விட்டானான்னு பார்த்தா உடனே வசனத்தை இறங்கிட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1 மாத காலம் மனைவிமார்கள் தொடர்பை துண்டித்துக் கொண்டு கொஞ்சம் ஒதுங்கினார்கள். உடனே அல்லாஹ் வசனத்தை இறக்கி கண்டிக்க ஆரம்பிச்சுட்டான். யா அய்யுஹன் நபியோ, நபியே நீங்க குல் அந்த மனைவிமார்கள்ட்ட சொல்லுங்க, அஸ்வாஜிக உங்க மனைவிமார்கள்ட்ட சொல்லுங்க, இன் குன்துன்ன துரிதுல் ஹயாத்த துன்யா, உலகத்தினுடைய செழிப்பு, வஸீனத்தஹா அதனுடைய அலங்காரங்களை நீங்கள் விரும்புகிறீர்களா? அப்படி விரும்புறதா இருந்தா ஃபதஆலைன உமத்திஉகுன்ன, உங்களுக்கு ஏதோ ஒண்ணு தந்து உங்களை தலாக் விட்டுறேன். நீங்க போய் வேற யாத்தியாவது செழிப்பா வனப்பா காசு போன அந்தஸ்தா இருக்கிற ஆளோட போய் கல்யாணம் பண்ணி வாழ்ந்துக்குங்க. ஏன்ட்ட நீங்க வாழ உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி நீங்க விட்டுலாம், நான் தலாக் விட்டுறேன்னு சொல்லி அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு உத்தரவு பிறப்பிச்சு வசனத்தை இறக்கிட்டான். அந்த பெண்கள்கிட்ட ரசூல் அந்த தகவலை சொன்னோன்னு அந்த மனைவிமார்கள்லாம் பயந்து போயிட்டாங்க. அப்போ காசு போன சொத்து சுகம் எதுவும் வேணும், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியா இருக்கிறதே ஸ்பெஷல். அதுவே பெரிய பாக்கியம். அதுவே எல்லாத்துக்கும் அல்லாஹ் தர்றதில்லை. உம்மஹாத்துல் மூமினீன்ங்கிறது சாதாரணமான பட்டமா? எத்தனையோ பெண்கள் தவம் கிடந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை கல்யாணம் முடிக்க. திருமதியில இப்படி ஒரு நபிமொழி வரும். ஒரு அழகான பொண்ணு வந்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, ஒரு பெண் வந்து, யா ரசூலுல்லாஹ் நீங்க கல்யாணம் முடிக்கணும்னா மகர் கொடுக்கணுமா இல்லையா? எந்த மகரும் வேணாம், நான் வந்து ஃப்ரீ, என்ன நீங்க கல்யாணம் பண்ணிச்சுக்கிறேன். இது மாதிரி 1-2 பெண்கள் அல்ல, ஏராளமான பெண்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை மணமுடிக்க காத்து கிடந்தார்கள். ஆனாலும் கூட அந்த அந்தஸ்துனா உங்களுக்கு கிடைக்கலையே. அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுத்த சுமார் 11 மனைவிமார்கள், ஒரே நேரத்துல 9 மனைவிமார்களுக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தந்தானா இல்லையா? உடனே அந்த பெண்கள் எல்லாம் பயந்து போய் இன்னும் எதையுமே கேட்க மாட்டோம், உங்க மனைவியாக இருக்கிறதே பாக்கியம். பிறகு அவங்க பொறுமையாக இருந்து கொண்டார்கள் என்பதாக பார்க்கிறோம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு யாரு சின்ன சின்ன வருத்தத்தை கொடுத்தாலும் கூட அல்லாஹ் தஆலா அதை பொறுக்கிற மாதிரி இல்ல. உடனடியாக அது சம்பந்தப்பட்ட செய்திகள் அல்லாஹ் தஆலா மறுபரிசீலனை செய்ய ஆரம்பிச்சிடுவான். அதனாலதான் சொல்லப்படுது, ரசூலுல்லாஹ்வுடைய விருப்பம் அல்லாஹ்வுடைய விருப்பமாக இருப்பதால் நம் விருப்பமும் ரசூலுல்லாஹ்வின் விருப்பமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ்வுடைய அந்த கருணை பார்வை நம் மீது படும் என்பதாக பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சில நேரங்கள்ல சபிச்சு ஏசி பேசி சில பத்தி எல்லாம் வசனமா இறக்கி வச்சிருக்கான். ஆரம்ப காலத்துல ரசூலுல்லாஹ் வஹி இறங்கின ஆரம்ப காலத்துல அல்லாஹ் தஆலா சொன்னா, யா ரசூலுல்லாஹ் நீங்க வந்து தன்னை இறை தூதராக பிரகடனப்படுத்துங்க, மக்களுக்கு மத்தியில போய் பிரச்சாரம் பண்ணுங்க, எனக்கு குர்ஆன் வசனம் இறங்குகிறது, நான் இறை தூதர், ஓரிரை கொள்கை அல்லாஹ் என்ற இறைவனை வணங்க வேண்டும் என்ற ஓரிரை கொள்கையை நீங்கள் பப்ளிக்கா போய் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி வச்சான். நேரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய ஒரு பெரிய மலை மேல ஏறி நின்றுகிட்டு அவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, மக்களே என் பக்கத்துல வாங்க. காலை நேரங்கள்ல எழுந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கள் எல்லாம் கூப்பிட்டு போறது, மக்கள் எல்லாம் நேரா போய் ரசூலுல்லாஹ் எதுக்கு கூப்பிடுறாங்க, முஹம்மது எதுக்கு கூப்பிடுறாரு அப்படின்னு நினைச்சு மக்கள் எல்லாம் போய் அந்த பெரும் மலைக்கு கீழார நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏப்பா, அதாவது இந்த மலைக்கு பின்னாடி இருந்து குதிரை படை உங்களை தாக்குவதற்கு மக்காவுக்குள் வருகிறது என்று நான் ஒரு தகவலை சொன்னால் அதை நீங்கள் நம்புவீர்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாங்க. அப்ப அந்த மக்கள் எல்லாரும் சொன்னாங்க, என்னங்க முகமது அப்படி சொல்றீங்க, வாழ்நாளில் நீங்கள் இதுவரை பொய் ஒரு முறை கூட சொன்னதில்லையே, நீங்க எதை சொன்னாலும் நம்புவோம் தான், எதை சொன்னாலும் நம்புவோம் அப்படி சொன்னீங்கன்னா ஆமா நாங்க அதை ஒப்புக்கொள்ளுவோம் அப்படின்னு மக்கள் பூரா சொன்னாங்க. சொன்ன உடனே அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னி நதீரும், நான் உங்களிடத்துல எச்சரிப்பவனாக இருக்கிறேன், இன்னி நதீரும் லக்கும், உங்களுக்கு நான் எச்சரிக்க கூடியவன், பைன யதையி அதாபின் ஷதீதின், உங்களை எதிர்நோக்கி மோசமான கடுமையான அதாபு வருகிறது, அதிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு எச்சரிக்கை கூடியவனாக நான் இருக்கிறேன். அதாவது இஸ்லாத்திற்குள் வந்து விடுங்கள், நீங்கள் குஃப்ரியத்திலே இருக்க வேண்டாம், அதாவது ஓரிரை கொள்கைக்குள் வந்து விடுங்கள்,
கற்சிலைகளையும் அதையும் இதையும் வந்தது போனதை எல்லாம் வணங்கி கொண்டிருக்காதீர்கள். நான் இறை தூதன், எனக்கு ஒரு மார்க்கம் உண்டு, எனக்கு ஒரு இறை வேதங்கள் வருகிறது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓரிரை கொள்கையை எடுத்து சொல்ல ஆரம்பிச்சான். எடுத்து சொல்ல ஆரம்பிச்ச உடனே அந்த சபையில இருந்தான் யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனாரின் அண்ணன், அதாவது பெரிய தகப்பனார் அபூ லஹப். எந்த அளவுன்னு கேட்டா ரசூலுல்லாஹ் பிறந்த போது ரொம்ப சந்தோஷப்பட்டது அவன் தான். ரொம்ப சந்தோஷப்பட்டது அவன் தான். என் தம்பிக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டான். அப்படிப்பட்ட அபூ லஹப் ரசூலுல்லாஹ் மீது அதிகமான பிரியம் வைத்திருந்தான். ஆனால் அவன் கொள்கைக்கு எதிராக ரசூலுல்லாஹ் திரும்பிய பொழுது ரசூலுல்லாஹ்க்கு முதல் எதிரி அவனாக தான் ஆனான். தான் கொள்கைக்கு மாற்றமாக தம்பி மையம் பிரச்சாரம் பண்றாருன்னு தெரிஞ்ச உடனே முதல் எதிரியாக மாறினான். அப்ப அவன் சொன்னா, தப்பன்லக், உன் கரங்கள் எல்லாம் நாசமாகட்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பார்த்து அவன் சொன்ன வார்த்தை, தப்பன்லக், உன் கரங்கள் நாசமாகட்டும். மா ஜமஅத்தனா இல்லா லிஹாதா, இதுக்குத்தான் எங்களை கூப்பிட்டியான்னு கேட்டான். எப்படி? இதுக்குத்தான் எங்களை கூப்பிட்டியா, இந்த விஷயத்துக்கு தானா அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ்வுடைய கை நாசமாகட்டும் சொன்னானா இல்லையா? அவன் சொல்லி முடியறதுக்குள்ள தபதீதா சூரா அல்லாஹ் இறக்கிட்டான். தப்பத்தி யதா அபீ லஹப், அல்லாஹ் சொல்லி முடிச்சிட்டான். நீ என்ன எங்க நபியை சபிக்கிறது, உன்னை நான் சபிக்கிறேன்டா அல்லாஹ் வசனத்தை போட்டான். அதாவது அபூ லஹபுடைய இரு கரங்களும் நாசமாகட்டும், அவன் சொத்து சுகம் அவனுக்கு பலனில்லாமல் போகட்டும், அவன் மனைவி அவள் நரகத்தினுடைய, அதாவது அவனுடைய அந்த கயிற்றை கழுத்தில் சுத்தி கொண்டவராக வருவாள் அப்படின்ட்டு ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கி முடிச்சிட்டான். அல்லாஹ்வே சபிச்சிட்டான். இறுதியில் அவன் மௌத்து எப்படி ஆச்சு தெரியுங்களா? அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு எவனெல்லாம் ஆளாகிறானோ அவனுடைய இறுதி முடிவு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. மக்காவில பெரிய தலைவர், மக்காவில பெரிய பணக்காரன், மக்காவிலேயே ஆண் மக்களால் அதிகம் உள்ளவன், அப்படிப்பட்ட அபூ லஹபுடைய இறுதி மௌத்து ஒரு வகையான தொத்து நோய் வந்து அவனுடைய ஜனாசாவை போய் தொட்டாலே நமக்கு தொத்திக்குமோன்னு பெத்த பிள்ளைங்களே பயந்து, அதாவது ஜனாசாவை தூரத்துல வச்சு கல்ல தூக்கி போட்டு 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 அந்த கல்லு மூடி அவனுக்கு கபரா மாறிச்சு. தொட்டாலே பயப்படக்கூடிய ஒரு இழிவான நிலைய அபூ லஹபுக்கு அல்லாஹ் கொடுத்தான். ஏன் காரணம் என்னன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில ஒரு முறை சபிச்சிட்டான், ஒரே ஒரு முறை சபிச்சிட்டான். அந்த சாபத்தின் விளைவு அல்லாஹ் அவனை திரும்ப சபிச்சு அவனுடைய இறுதி முடிவு படுமோசமாக, கேவலமாக, இழிவாக அல்லாஹ் ஆக்கி அவனுடைய இறுதி நிலையும் அவன் வாழ்நாள் முழுக்கவும் வீணாகி போனது. மறுமையில் அவன் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்படுவான் என்பதை இந்த குர்ஆன் மூலமாக அல்லாஹ் சொல்றானே. இது கூட பெரிய ஆச்சரியம் கிடையாது. இன்னார் தைனா, குர்ஆன்லயே என்ன சூறாங்க ரொம்ப சின்னது, 114 சூறா வருதா இல்லையா? ஆக சின்னது கௌசர் சூரா. அதாவது இன்னா தைனா கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன் ஷானியக ஹுவல் அப்தர். இதான் இருக்கிறதுலே சின்ன சூரா. இருக்கிறதுல ரொம்ப பெரிய சூரா பக்ரா சூரா இல்லையா? இந்த சின்ன சூறாவுடைய பின்புலத்தை கொஞ்சம் பாத்திரலாமா இல்லையா? அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஆம்பளை பிள்ளைங்க கதீஜா அம்மாவின் மூலமாக பிறந்தது 2 பிள்ளைங்க. கதீஜா அம்மாவின் மூலமாக பிறந்த 2 பிள்ளைங்க, 4 ஆம்பளை பொம்பளை பிள்ளை, 2 ஆம்பளை பிள்ளை. அதன் பிறகு மாரியத்துல் கிப்தியாங்கிற ஒரு அடிமை பெண் மூலமாக, மனைவியின் மூலமாக இப்ராஹிம் ஒருத்தர் பிறந்தார், அது வேற. ஆனா கதீஜா அம்மாவுக்கு பிறந்தது ஆம்பளை பிள்ளை, அது 2 பொம்பளை பிள்ளை 4. இந்த 2 ஆம்பளை பிள்ளையும் அடுத்தடுத்து மௌத்தானாங்க. காசிம்னு மூத்த ஒரு பேர், அவர் மௌத்தாயிட்டார். அதன் பிறகு அப்துல்லான்னு ஒருத்தர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்களும் மௌத்தாயிட்டாங்க. 2 பேரும் மௌத்தான உடனே இந்த செய்தியை கேட்ட உடனே அல்-ஆஸ் இப்னு வாயில் சொல்லக்கூடிய ஒரு ஷைத்தான் என்ன சொன்னான்னா, அதாவது கத் இன்கத நஸ்லுஹு ஃபஹுவ அப்தர் அப்படின்னா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு, முஹம்மதுக்கு அவரோட ஆண் வாரிசு எல்லாம், அதாவது பரம்பரை எல்லாம் வேற இருந்து போச்சு, இனிமே அவர் சந்ததி இல்லாதவரா ஆயிட்டாரு அப்படின்னு கேலியா பேச ஆரம்பிச்சான். ஏதேனும் ஒரு சபையில ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு வந்துச்சுன்னா அந்த இடத்துல அந்த அல்-ஆஸ் இருந்தா என்ன சொல்லுவான், அடந்த முகம்மதை விடுங்கப்பா, அவர் மௌத்தா போன பிறகு அவரை பத்தி யாரு கண்டுக்க போறா, அவருக்கு தான் ஆம்பளை பிள்ளை பிறகு போய் சேர்ந்துருச்சு, அவரை பத்தி பேசுறதுக்கு, அவரை பத்தி பெருமையா நினைக்கிறதுக்கு, அவருடைய நினைவுகளை எடுத்து சொல்றதுக்கு, அவர் மௌத்துக்கு பிறகு யாரும் ஆள் இருக்க மாட்டாங்க, அவரோட பிரச்சாரத்தை பத்தி பெருசா பேசிட்டு அவரை விடு அப்படின்னு சாதாரணமா பேசிவிட்டான், அற்பமாக பேசிவிட்டான். அவன் சொன்ன உடனே நல்ல வசனத்தை இறக்கிட்டானே, இன்ன ஷானியக்க ஹுவல் அபுத்தர், உங்களை பார்த்து சந்ததி இல்லாதவன் அவன் சொல்றானா, அவன் தான் உண்மையாக சந்ததி இல்லாமல் போவான். அல்லாஹ் சாபத்தை இறக்கிட்டான். அவனுடைய வரலாறை இப்படி சொல்றாங்க, அல்-ஆஸ் நிறைய பிள்ளைகளை பெற்றிருந்தாலும் கூட அவன் இறக்கிறதுக்கு முன்னாடி அவன் பிள்ளை பூரா செத்து போச்சுக்கிறான். அல்லாஹ் ஒரு பிள்ளை கூட கிடையாது.
அன்னைக்கு அரபு உலகத்துல என்னன்னு கேட்டா, ஆம்பளை பிள்ளை இல்லைன்னா அவர் அபுத்தர்னு சொல்லுவாங்க, சந்ததி இல்லாதவர் சொல்லுவாங்க. அப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஏங்க அரபு உலகத்தை இன்னைக்கு நம்ம நாட்டுல சில பேர் அறியாமல் அப்படித்தானே பேசுறாங்க. எத்தனை பிள்ளை இல்ல அவருக்கு, வாரிசுலாம் ஒண்ணும் இல்ல, 4 பொம்பளை பிள்ளை. இப்படி வாரிசுலாம் ஒண்ணும் இல்ல, என்ன கிடைக்கிறாருன்னா வாரிசு ஆம்பளை பிள்ளை கிடைக்கிறார். அது மிகப்பெரிய குர்ஆனுக்கு எதிரான கருத்துங்க. குர்ஆனுக்கு எதிரான கருத்து. ஆம்பளை பிள்ளைதான் வாரிசு, பொம்பளை பிள்ளை எல்லாம் வாரிசு இல்லைன்னு நினைக்கப்படாது. ஆண் பெண் எதுவாக இருந்தாலும் இவருக்கும் இவர் மனைவிக்கும் மட்டும் பிறந்திருக்குமே என்றால் அது வாரிசு தான். இவர் வாரிசு தலை தோங்குதுதான். பெருமானாருடைய வாரிசு யாருங்க? பாத்திமா அம்மாவின் மூலம் வந்ததுதானே வாரிசு. இன்னைக்கு நாம ஒப்புக்கொள்றோமா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் சொல்றோமா இல்லையா? இப்படி ஏன் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் குர்ஆன்ல அறிமுகப்படுத்தும் பொழுது என்ன சொல்றான்? இம்ரானுடைய குடும்பத்தார் தானே அல்லாஹ் சொல்றான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரே ஒரு பிள்ளை தான் ஹன்னாவுக்கு, அதாவது இம்ரானுக்கு ஒரே ஒரு பிள்ளை தான், ஆம்பளை பிள்ளை கூட கிடையாது. ஆனா எப்படி அல்லாஹ் சொல்றான்? ஆளை இம்ரான் குர்ஆன்ல வசனமே உண்டா இல்லையா, சூறாவே உண்டா இல்லையா? அப்ப ஆம்பளை பிள்ளை தான் வாரிசு, பொம்பளை பிள்ளை எல்லாம் வாரிசு இல்லைங்கிற நினைக்கிறதே பேசுறதே குர்ஆனுக்கு எதிரான கருத்து. அதை நாம் நம்மளுடைய நாவுகளிலிருந்து பாதுகாக்க வேண்டும். ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எதா இருந்தாலும் வாரிசுதான், எதா இருந்தாலும் வாரிசுதான். இததான் அன்னைக்கு அரபு உலகத்துல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனாலதான் அல்லாஹ் தஆலா அந்த அந்த ஆசுங்கிற மூதேவியை சைத்தானை எதிர்த்து இப்படி ஒரு வார்த்தைகளை சொல்லி முடிச்சா அப்படிங்கறத பாக்குறதா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை நினைச்சா அல்லாஹ் செய்வான், எதை நினைச்சாலும் செய்வான். அதனாலதான் ரசூலுல்லாஹ்வை நாம அதிகமா பிரியப்படணும்னு சொன்னது. ரசூலுல்லாஹ் எப்படி சாப்பிட்டாங்க, எப்படி தூங்குனாங்க, எப்படி தொழுதாங்க, எப்படி வணங்கினாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பழக்க வழக்கம் என்ன, இதையெல்லாம் பார்த்து நாம செஞ்சா அல்லாஹ் நம்ம மேல தானா பிரிய வந்துரும். அல்லாஹ்வுடைய பிரிய வந்துருச்சுன்னா வாழ்க்கை சிறப்பா இருக்கும். வாழ்க்கை சிறப்பா இருக்கும்னா காசு பணத்தோட பங்களாவோட இருக்கிறோம்னு நினைச்சுக்க கூடாது. வாழ்க்கையில முதல்ல நிம்மதி கிடைக்கும், மறுமையில அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய நிலைப்பாடுதான் அல்லாஹ்வின் நிலைப்பாடு. அல்லாஹ்வின் நிலைப்பாடு நம் மீது சரியாக வர வேண்டும். ஆனால் ரசூலுல்லாஹ் சரியா பின்பற்றியா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வளர்ப்பு மகனார் ரொம்ப நெருக்கமானவர் ஸைத் ரலியல்லாஹு தஆலா, அவர் பேர் மட்டும் தாங்க குர்ஆன்லயே வருது. 1,00,000 சொச்சம் சஹாபாக்கள் இருந்தாங்க. ஆனா யாரு பேரையும் அல்லாஹ் சொல்லல. வேணும்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஜாடையா சொல்லி இருக்கிறான். நேரடி அல்லாஹ் குர்ஆன்ல அபூபக்கர்னு சொல்லல, அவரை பத்தி ஜாடையாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் நேர வார்த்தையாவே சொல்றான். ஸைத்ங்கிற வார்த்தையை குர்ஆன்ல பயன்படுத்துறான். அப்படிப்பட்ட ஸைத் ரலியல்லாஹு தஆலாவுக்கு தன்னுடைய குப்பி மகளை, மாமி மகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடிச்சு வச்சான். ஸைனப் பின்த் ஜஹஷ்னு சொல்லுவாங்க. தன்னுடைய குப்பி மகளை ரசூலுல்லாஹி கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. கல்யாணம் முடிச்சு வச்சாலும் அவங்களுக்கு மத்தியில வாழ்க்கை அவ்வளவு இனிக்கல, அவ்வளவு நிம்மதியா போகல. ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுக்கு தன்னுடைய மனைவியோட உடன்பாடு இல்லை, தலாக்கு ஆகி போச்சு. தலாக்கு ஆன உடனே நாம கல்யாணம் முடிச்சு வச்ச பிள்ளைக்கு தலாக்கு ஆகி போச்சு, சிறு வயசாச்சு, என்ன பண்றது? ரொம்ப ரசூலுல்லாஹ் கவலைப்பட்டு, ரொம்ப ரசூலுல்லாஹ் கவலைப்பட்டது வெளிப்பாடாக சரி யாரு கல்யாணம் முடிக்கிறது, நாமளே முடிப்போம் அப்படின்னு நேரா ஸைத கூப்பிட்டு, ஸைது நீ போய் ஸைனபிட்ட நான் பொண்ணு கேட்கிறதாக சொல்லுன்னு சொல்லி விட்டான். நேரா ஸைத் ரலியல்லாஹு போனான். ஸைத் ரலியல்லாஹு போய் வீட்டுடைய ஓரத்துல நின்றுக்கிட்டு, நான் ஸைது வந்திருக்கிறேன், ரசூலுடைய தூதரா வந்திருக்கிறேன், ரசூலுல்லாஹ் ஸைனப் பொண்ணு கேக்குறாங்க, உனக்கு நற்செய்தி, நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்ட உடனே அந்த அம்மா சொல்லுச்சு, ரசூலுல்லாஹ் விரும்பிட்டாங்கதான், முதல் வாழ்க்கை கசந்து போச்சு, ரசூலுல்லாஹ் பார்த்து வச்சு கல்யாணம் பண்ணதே கசந்து போச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு நான் சரியா உடன்பட்டு வருவேனான்னு தெரியல, ரசூலுல்லாஹ்வுடைய கோபதாபங்களுக்கு ஆளாயிட்டா என்ன ஆகுறது, மனைவி ஆன பிறகு நான் அப்படி இப்படி வாய் துடுக்கான ஆளா இருந்து ஏதாவது பேசிட்டா என்ன ஆகுறது, அதனால ரசூலுல்லாஹ்வே என்கிட்ட பொண்ணு கேட்டு வந்தாலும் கொஞ்சம் பொருள் செய்துன்னு சொல்லி விட்டாங்க. எப்படின்னா மா அன பிசானி அத்தின் ஷையன் ஹத்தா வாமிர ரப்பி, என் ரப்பின் இடத்துல நபி கல்யாணம் முடிப்பதற்கு பெண் கேட்டு வந்ததால் ரப்பிட்ட நான் ஆலோசனை செய்கிறேன், அதாவது இஸ்திகாரா தொழுதுட்டு சொல்றேன், இஸ்திகாரா தொழுகிறேன், அல்லாஹ் தஆலா சரின்னு பட்டா என் உள்ளத்துல போடுவான், பிறகு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா இஸ்திகாரா பண்றதுக்காக ஸைத திருப்பி விட்டுட்டான். கொஞ்ச நேரம் தான் ஆச்சு, இந்த அம்மா இஸ்திகாரா பண்றேன்னுச்சு. ரசூலுல்லாஹ் ஸைனப் அம்மாவை கல்யாணம் பண்றதுக்கு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனா இந்த அம்மா தரிச்சமயத்துக்கு சம்மதிக்கல. அல்லாஹ் பார்த்தான், அப்படியா ஸைனப் சொல்லுது அப்படின்னு நேரா அல்லாஹ் வசனத்தை இறக்கிட்டான். ஃபலம்மா கதா ஸைதும் மின்ஹா, ஸைத் அந்த பெண்ணிடத்திலிருந்து இருந்து இத்தா முடித்து கல்யாண உறவை முடித்து கொண்ட பிறகு நபியை நீங்க விரும்பின மாதிரி நாமளே அந்த அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். அல்லாஹ் தஆலா வாழ்க்கை அவனுடைய சரித்திரத்திலே யாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது இல்லைங்க. எந்த நபிமார்களுக்கு அல்லாஹ்வே நேரடியா போய் கல்யாணம் பண்ணி வச்சானா? கிடையாது. எந்த நபிமார்களுக்கும் கிடையாது, எந்த நல்லடியார்களுக்கும் கிடையாது.
அல்லாஹு தஆலாவுடைய சரித்திரத்திலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு தான் அவனே நேரடியாக சாட்சியாக வழியாக எல்லாமும் இருந்து கல்யாணம் முடிச்சு வச்சான். அதன் பிறகு ரசூலுல்லாஹ் வஹி வந்துருச்சுல, இனி சாட்சி வேணாம், வஹி வேணாம், மகர் வேணாம், எதுவும் வேணாம். நேரா ரசூலுல்லாஹ் என் மனைவி வீட்டுக்கு போயிட்டான். என் மனைவி நேரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயத் பின் ஜஹ்ஷ் வீட்டுக்கு போனார்கள் என்பதாக எல்லாரும் பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வே கல்யாணம் முடிச்சு வைக்கிறானா, ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்துல அல்லாஹ் எவ்வளவு நேசத்தோடு இருக்கிறான் என்று பார்க்கிறோமா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்குமான நெருக்கம் இது போன்று ஒன்று இரண்டு அல்ல, நிறைய செய்திகள் உண்டு, எக்கச்சக்கமான செய்திகள் உண்டு. குர்ஆன்லயே அல்லாஹ் வசனங்களாக வைக்க வச்சிருக்கான். ரசூலுல்லாஹ் நினைச்சது பூரா வசனமா வந்துரும், ரசூலுல்லாஹ் விரும்புறது பூரா வசனமா வந்துரும், ரசூலுல்லாஹ் திட்டுறது பூரா அல்லாஹ் திட்டி வசனம் இறக்கிடுவான், ரசூலுல்லாஹ் கவலைப்பட்ட அல்லாஹ் தஆலா அவர்களை தேற்றும் விதமாக வசனம் இறக்கிடுவான். இப்படி குர்ஆன் முழுக்க நபியின் வாழ்க்கையாகத்தான் இருந்திருக்கிறது. ஆயிஷா மாட்டா அதனால தானே கேட்டாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு கேட்ட பொழுது நீ குர்ஆனை ஓதலையான்னு கேட்டாங்க ஆயிஷா அம்மா. குர்ஆனை ஓதுனா குர்ஆன் மாதிரியே தான் ரசூலுல்லாஹ் வாழ்க்கை இருந்துச்சுன்னாங்க. குர்ஆனும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையும் வேறுபட்டதல்ல, இரண்டும் ஒன்று என்று சொன்னார்கள் ஆயிஷா அம்மா. அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் தஆலா நபியை அதிகமாக விரும்புகிறான். நாமும் நபியை அதிகமாக விரும்ப வேண்டும், நபியினுடைய சுன்னத்துக்களை பின்பற்ற வேண்டும், நபியினுக்கு மாற்றமான விஷயங்களை செய்து விடாமல் தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்திலே அல்லாஹ்வுடைய பற்றும் பாசமும் பிரியமும் காதலும் நேசமும் எல்லாம் நமக்கு சர்வசாதாரணமாக கிடைத்துவிடும். அல்லாஹ் தஆலா அந்த நபியின் மீது அளவு கடந்த பிரியமுள்ள நன்மக்களாக இறைவன் நம்மை வாழச் செய்வானாக. நபி அவர்கள் சுன்னத்துக்களை அனுதர்மம் பின்பற்றி வாழும் பெரும் நசீபை பாக்கியத்தை தருவானாக. அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற்று நாளைக்கு நம் அனைவர்களும் சொர்க்கவாதிகளாக அல்லாஹ் தஆலா ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.